அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களது நிலை நன்கு உயரும். பகைவர்களை பாராட்டும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் வீட்டில் ஆரம்பம் ஆகும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தாயின் வழியிலும் நல்ல உதவிகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் ராகு பகவானுடன் இணைந்து இருப்பது மிகவும் தங்களுக்கு யோகம் தரக்கூடிய காலமாகும். தந்தையின் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தந்தை வழி உறவுகள் நன்கு மேம்படும். தங்களது ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்தையும், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்ப்பதால் இவற்றின் மூலமாக தாங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். தங்களது குழந்தைகளின் செயல்பாடுகளால் தங்களது புகழ் பெருகும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நீண்ட காலமாக இருந்த நேர்த்தி கடன்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் வந்து சேருவார்கள். பிரிந்திருந்த தம்பதியினர் நல்ல ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ்வதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. கூட்டாளிகள் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் அகலும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சில மிதுன ராசி அன்பர்கள் விருப்பம் இல்லாமலேயே தீவிரர்களுடைய தொடர்பும் அதனால் சில இன்னல்களுக்கும் ஆளாக நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். சில மிதுன ராசி அன்பர்களது வீட்டில் கட்டிடப் பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நன்மை தரும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். உயர்கல்வி பயில்பவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்களுக்கு மிக மிக யோகம் தரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். அனைவரும் தங்களுடன் நட்புடன் நடந்து கொள்வார்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு நடந்து கொண்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகள் வருகின்றது.
ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூலை மாதத்தில் 17, 18, 19, 22, 23, 27 மற்றும் 28ஆம் தேதிகள் வருகின்றது. ஆகஸ்ட் மாதத்தில் 3, 4, 5, 6, 7, 12, 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆடி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஆடி மாதம் 1ஆம் தேதி ஜூலை மாதத்திற்கு 17ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 5ஆம் தேதி ஜூலை மாதத்திற்கு 21ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 15ஆம் தேதி ஜூலை மாதத்திற்கு 31ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு 4ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு 11ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் 21ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் 20ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் 16ஆம் தேதியும் வருகின்றது. ஆடி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஆடி மாதத்திற்கு 11ஆம் தேதி, ஜூலை மாதத்திற்கு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:42 முதல் காலை 8:18 வரை வாசம் செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் கடகராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மற்றும் சனி பகவான் வக்ரத்தில் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூலை மாதம் 30ஆம் தேதி அதிகாலை வரை சிம்மராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 30ஆம் தேதி அதிகாலை முதல் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜூலை மாதம் 26ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 26ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.